நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே, சின்ன பிள்ளையாவே இருக்கியே. வேணாம்ப்பா. தடுக்காதப்பா, அவங்களே போயிட்டு வரட்டும். அவங்க போனா தான் அது சரியாகும். இல்லம்மா, நானே போய் மன்னிப்பு கேட்டதான் என் மனசு ஆறும். மாப்ள, ஊர்க்காரங்களா வந்திருக்காங்க. மன்னாரு, நீ இந்த அரப்பா கூட இருந்த, உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி? இல்ல தம்பி, எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இந்நேரம் அங்க என்னென்ன நடக்குதோ, இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க வேணாம்னு தோணுது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவளால தானே தம்பி இதெல்லாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். நானே போய் சரிக்கிட்டு வரேன். அவரு காலையே விழுந்துட்டு வரேன். போதுமா? நம்ம ஐயாவை அடிச்சானுங்கல்ல, விடியறதுக்குள்ள அந்த ஊரே இருக்க கூடாது. குறுக்க விடுறா வண்டிய. அம்மா, நான் ராசுபடைய செய்யாவை பார்க்கணும். நீ யாருப்பா? நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். அவரை போய் பார்க்கணும். இல்லப்பா, ஜீப்ல அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குது. நாளைக்கு வந்து பாருப்பா. ஜீப்ல எல்லாம் அடிப்படலம்மா, அவரை நான் தான் அடிச்சேன். யாரு மேலடா கைய வச்ச? டேய், என் புள்ளைய யாருடா நினைச்ச? அவன் தோல்ல கிடக்கிற துண்டு கீழே விழுந்துட்டா, அதை எடுத்து கொடுக்கிறதுக்கு 100 பேர் ஓடியாருவான்டா. அத அவங்க எடுக்க கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே என் புள்ளை எடுத்துருவான்டா அந்த துண்டை. டேய், என் புள்ளைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா, சொன்னவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவான்டா இந்த ஊருக்காரன். எந்த ஊர்ல என்ன பிரச்சனைனாலும் என் புள்ள தான்டா முதல்ல போய் தீர்த்து வைப்பான். அப்பேற்பட்ட என் புள்ளைய கட்டி வச்சு அடிச்சுட்டேன்னு என்கிட்ட எவடா வந்து சொல்ற? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் புள்ளைய தொட்ட கையை உடைக்காம நான் விட போறேன். என்ன பையது? இல்லப்பா, இவனை சும்மா விட கூடாது. சும்மா இருக்கியா? எழுந்துப்பா, எழுந்துரு. இல்லைங்க, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, எங்க ஊர்க்காரங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. நீ சொல்லிதான் அம்மாவுக்கே தெரியும். முதல்ல வா, சாப்பிடலாம். என்ன பாக்குறேன்? போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு படுத்துட்டு காலையில போட்டும். இல்லம்மா, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். ஐயா, எனக்காக எங்க ஊர்க்காரங்களா தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயே ஆகணும். சரி வா. வரேன். பார்த்து போ. என்கிட்டயே போய் சொல்லிட்டே இல்ல? ஆமா, போய் தான் சொன்னேன். ஒரு பொய்ய சொல்லி ஒரு கலவரத்தை நிப்பாட்டுறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. உங்ககிட்ட சொன்னா 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரிஞ்சா 4 ஊருக்கு தெரியும். 4 ஊருக்கு தெரிஞ்சா எல்லா ஊருக்கும் தெரியும். அப்புறம் நடக்க போறத ஒன்னாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. செஞ்சு தப்பை உணர்ந்த மன்னிப்பு கேட்கிறவனை மன்னிக்கிறவன் தான் மனுஷன். எங்க ஐயாவனுக்கு கை நீட்டி அடிச்சலடி. வெளியில என்ன நடக்குதுன்னு எட்டி பாரு. பயப்படாதமா. கதவை திறக்க மாட்டியா? திறக்கலனா விட்டுருவடி ஒண்ணு. அவன் கதவை திறக்க மாட்டானா?
போயிடுமா அம்மா 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 சீக்கிரம் வந்துடுமா இல்ல ஜெயந்தி அம்மா காப்பாற்ற முடியாது வாணி என்னங்க இது யாருங்க இவங்களா அட பாருங்களா சொல்லாதீங்க நம்ம பிள்ளைய படுற வழியிலேயே இவனுங்க கொன்னுடுவானுங்க சொல்லாதீங்க என்ன காரியதா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? யாரா உங்களை போக சொன்னது? யாரா உங்களை போக சொன்னது? போச்சே, எல்லாமே போச்சே. எது நடக்க கூடாது எது நடக்க கூடாது நான் பயந்தனோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? படுப்பாவீங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுராத்திரி பார்க்காம கதவை தட்டி சொல்லுவீங்களே. ராத்திரி அத்தனை பேரும் புறப்பட்டு போனப்ப ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்களே கத்துக்கழிய கையில கொடுத்து அனுப்பியிருப்பீங்க. ஏஎஸ்பி சார், எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் கலெக்டர் வந்திருக்காரு. நீங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் நிதானமா இருங்க. அங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு உடனே அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், ஒரு 4 நாள் போகட்டும். இல்ல, நான் பார்த்தே ஆகணும். உங்க மனசு எனக்கு புரியுது, ஆனா இப்ப வேண்டாம். அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்களோ
நிறைய சேதம் தான். ஒரு வீடு 2 வீடுனா உடனே அணைச்சிருக்கலாம். அந்த ஊரே ஒன்றும் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, நிறைய பேருக்கு காயம். நான் இப்போ என்ன செய்யணும் சார்? இப்போ நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். சிஎம் என்கிட்ட பேசியிருக்காரு. மேற்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கும் ஊருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லிருக்காரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ராசு, என்னப்பா யாராரோ வர்றாங்க, எனக்கு பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சும்மா இருக்க. அவர் நம்ம ஊர் எம்எல்ஏ. வாங்க உட்காருங்க. சார் இவங்கெல்லாம் பத்திரிகைக்காரங்க. உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. அதான் காலையில சிஎம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. கலெக்டர் சார் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் எதையும் உங்ககிட்ட மறைச்சு பேசல. என்ன நடந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதை பத்திரிகையில போட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. நாங்க இதை எழுதலனா இந்த விஷயம் வெளியே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லல. ஊரு கலவரம் நாட்டு கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். உங்களை ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க, போதுங்களா? எங்களுக்கும் பத்திரிக்கை தர்மம் இருக்கு சார். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஆனா இந்த போலீஸ் மட்டும் இங்க இருக்க வேணாம். அது சிஎமோட உத்தரவு. சிஎம் மட்டும் நானே பேசுறேன். இனிமே எதுவும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் தரேன் சார். ப்ளீஸ். ஓகே ஓகே. எவன்டா உங்களை போக சொன்னது? சுந்தரபுரத்துல என்ன கட்டி வச்சடிச்சுட்டா அந்த ஊரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? ராத்திரி 12 மணிக்கு அவன் காலில் விழுந்து தெரியாம தப்புன்னு அழுதான். ஒண்ணும் நடக்காது, தைரியமா பொண்ணு அனுப்பி வச்சேன். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அவங்களும் உங்கள மாதிரி தானே. அங்க எத்தனை குடும்பம் என்னென்ன பாடுபடுது. நெத்தில என்னடா நீ போனியா? போய் நானும் 4 பேரை கட்டையால அடிச்சு ஒலச்சு 3 நில விடல. உனக்கெல்லாம் எதுக்கா இந்த ரத்த வரி? நீ எல்லாம் எப்படி உருப்பட போற? ஒன்னெல்லாம் நம்பி தாண்டா என்ன நாடே இருக்கு. ஐயா, அவன் உங்களை என்ன வேலை பண்ணிருக்கான்? வரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்கான். இதை கேட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க மேல உசிரியே வச்சிருக்க. வேணாம், என் மேல உசிர வைக்க வேணாம். ரத்த வரி பிடிச்ச இந்த பாசம் எனக்கு வேணாம். இனி நீங்களா இருந்துச்சு மோக, நான் இருந்துட்டு போறேன். உங்களுக்காக நான் இனி வாழ போறது இல்ல. எனக்காக நீங்க எதையும் பண்ண வேணாம். போதும் சாமி, போதும். உங்க உறவே வேணாம் எனக்கு. பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் வந்து என் வீட்டை கல்லு கல்லா பிரிச்சு என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என் குடும்பத்தை அழிச்சாலும் சரி, யாரும் எனக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடாது, வரவே கூடாது. மீறி வந்த என்ன முன்னால போ சொல்லிட்டு பின்னால கூத்திட்டல. இல்ல, எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு. போய் உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. நான் உன் கால விழுந்தப்ப நீ மட்டும் தான் அடிபட்டு. ஆனா இப்ப அங்க எல்லாம் போச்சு, ஒண்ணு இல்ல. ரத்தாவது கேள்விப்பட்டிருக்கியா? வா வா, அது ஏன் ஊர்ல ஓடிட்டு இருக்கு. வந்து பாரு. ஒருத்தர் நடிச்சதுக்கு என் ஊரையே காவு ஆயிட்டல்ல. நல்லது பண்ணி செத்து போனவங்களுக்கு செலவைக்க யோசிக்கிற இந்த காலத்துல அநியாயம் அக்குறும்பு பண்ணிட்டு உயிரோட இருக்கிறவனுக்கு அவன்டா செலவச்சா? ஒத்தரா
வாங்கடா வாங்க வாங்கடா. நான் இல்லாத பையன் ஊர் எரிச்சிங்கல்ல, இப்ப வந்திருக்கேன். நான் உயிரோட திரும்பி போன்னு வரலடா, செத்து போன்னு தாண்டா வந்திருக்கேன். என் உயிர் போன போச்சுடா. எவடாவன்? வாடா வாடா. இல்லையா, அங்க பாருங்க ஐயா. இது என்ன தெரியுமா? உனக்கு தெரியாது. இப்ப பாரு பாரு. உன் அம்மா அப்பாவோட அஸ்தி நீ பார்த்திருக்கிய? என் அம்மா அப்பா அஸ்தி, என் ஊருக்கார அஸ்தி, என் மண்ணோட அஸ்தி. இனி ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாடா. உன் வம்சத்தை அழிப்பேன், உன் நிம்மதி எல்லாம் கெடுத்து கடைசியா தான் நான் உன்னை கொல்ல வேண்டாம். ஒத்துடா. அன்னைக்கே சொன்ன எனக்கு சிலை வைக்காதீங்க வைக்காதீங்க. 1000 பேருக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவன் இறக்கிட்டான். இனி சில மேலே ஏறக்கூடாது. பல்லி, வேலு பைய மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, அவனை சட்னி ஆக்கி கடைக்கு வர்றவங்களுக்கு ஓசிலே ஊத்திடுவான். அவன் மட்டும் கிடைக்கல, ராசிப்படியாச்சு நம்ம கிட்னி எடுத்துருவாரு. பயமுறுத்தாதடா நீ வேற. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இங்க வந்து என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடா நீ வேறம்மா, பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிற நிலைமையிலே நாங்க இருக்கோம். நாங்களே பெண்டு கண்டு போய் கிடக்கும். அது உனக்கு. வேலு பேல கண்டுபிடிக்காம வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு படையாச்சியா சொல்லிவிட்டாரு. அவனை எங்கேயாச்சும் பார்த்தேன்னா உடனே சொல்லிவிடு. என்ன நீ என்னையா சொல்றது? அவன் பண்ண வேலைக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், நானே ஐயா கிட்ட புடிச்சு கொடுத்துறேன். நீ எல்லாம் சொல்றதோட சரி, நான் தான் பிடிப்பேன். என்னத்த மீனையா? வாங்க அவனை போய் பிடிப்போம். என்ன பாக்குறீங்க? நான் புடிச்சு தரேன், கவலைப்படாம போங்க. சபாஷ், நீ தான் நம்ம ஆளு. இவளுங்க என்ன புடிச்சு கொடுக்கறவளாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க கேக்குற மாதிரி இல்ல. ஆளுக்கு 5 பேரை வெட்டி சாச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 45 ஊர்க்காரர் இருக்காயா அவன் பின்னால. உங்களால அவன் நிழல் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மள இந்த கதிக்கு ஆளாக்குன அவனை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். ஆனா அது எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கேட்காம போய் சாவறத சாவுங்க. போங்க. ஐயோ ஏ ராஜா, என்ன விட்டு போயிட்டே. ஐயோ கிட்ட வராத, நான் சொல்றதை கேளு.
என் வம்சத்துக்கு பின்னால குத்து வாங்கி பழக்கம் இல்லை. உயிருக்கு பயந்தோன்னு நான் தடுக்கல. என்ன கொன்னாதான் உங்களுக்கு போனதெல்லாம் கிடைக்கும்னா முதுகுல குத்தாதே, நெஞ்சில குத்து. குத்து குத்து உத்தரா. நான் இங்க வந்ததே உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான். எடுத்துக்குங்க, யாருக்கு எவ்வளவு வேணா எடுத்துங்க. இன்னும் சொத்தை எல்லாமே கொடுக்குறேன். யாருக்கே வேணும் உன் சொத்து? செய்யறதையும் செஞ்சுட்டு பணத்தை காட்டி சரி கட்டிடலான்னு வந்தியா? இத பாரு, இவனுக்கு காலு போச்சு. இவன் காலை உன் பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க பாரு, இவனுக்கு கை போச்சு. அதை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த பச்சை குழந்தை தாய் தப்பன் செத்து எதிர்காலமே என்னன்னு தெரியாம அனாதையா நிக்கிறியா? இதுக்கு தாய் தப்பனை வாங்கி கொடுக்க முடியுமா? என் பேர படிக்க வசதி இல்லாம இப்பதான் படிக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. இன்னும் எத்தனை பேர் உயிர் போயிருக்கு. அதெல்லாம் இந்த பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? நீ யாரையா எங்களுக்கு உதவி செய்ய? எங்களுக்கு உதவ தம்பி மணிமாற இருக்கான். இதுக்கு மேல இங்க நின்னுகிட்டு இருந்த மரியாதை கட்டு போகும். போய் சொல்றாங்கல்ல, வெளிவா. நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. முதல்ல இதனால வெளிவா சொல். ஊரழுதா நீ எழுவ, ஊருக்கு இது புரியல. உண்மை எது பொய் எதுன்னு யாருக்குமே தெரியல. எப்பவோ நல்லவன ஏளனமா பேசுது. இயேசுவ போலொருத்த எதிரில் வந்தா ஏசுது. கொஞ்ச நாள் பொறுத்திரு நீ, காலம் மாறலாம். கொஞ்ச நாள் பொறுத்திரு நீ, காலம் மாறலாம். ராசு, அப்பா என்னப்பா என்னப்பாச்சு? அப்பா கேக்குறல்ல, சொல்லுப்பா. ஐயா என்னையாச்சு? ஐயா அப்பா என்னப்பா என்னப்பா? ஐயா அப்பா, ஐயோ ஒரு நாள் என் புள்ள இப்படி படுத்தது இல்லையே. டேய் என்னடாச்சு சொல்லுடா, நீயாவது சொல்லுடா. அங்க என்னடா நடந்துச்சு? மாப்ள சொல்லுடா. மாப்ள, டேய் என்ன நடந்துச்சுன்னு அக்கா கேக்குறாங்கடா, சொல்றா. அங்க யாரும் பணத்தை வாங்கல. ஐயாவை கழுத்து பிடிச்சு வெல்லதுல. ஐயோ அடியே மாரியாத்தா, மாரியாத்தா உனக்கு கண்ணே இல்லையா? நாங்க யாருக்கு எந்த தீர்ப்பு பண்ணலையே. ஐயோ என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரு கண்ணு பட்டுச்சோ? நாம யாருக்கு எந்த பாவம் பண்ணலையம்மா. ஒருத்தர் கூட பணத்தை வாங்கிக்கல. அங்க பணத்தை யாரும் வாங்கிக்கல. ஆனா இங்க நம்ம மானத்தை எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருக்க. போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல. எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்கு நீ உயிரோட இருக்கேன்னு என் ஊருக்காரங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்பி என்ன துரத்திட்டாங்க.
இப்ப எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் வாழறதா சாவறதா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்லுவ? இதே ஊர் பொண்ணா இருந்தா உடனே தீர்த்து வச்சிருப்பேன். நான் அசலூர்காரி தானே. சொல்லு, இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சொல்லு. நிறுத்து. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையே என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னால வா. எத்தனை நாளைக்குன்னு இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடுங்கண்ணே. மாப்ள 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 ராசுப்படையாச்சி வசமா மாட்டிக்கிட்டா மாப்ள. ஜெயந்திய வேலைக்காரியாவது போனதான் நினைச்சோம். அவ ஏதோ மாயமாலம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்ள. எனக்கு தெரியும், ரொம்ப புத்திசாலி. அவன் கண்ணு முன்னாலேயே அவன் ஆத்தா எரிஞ்சதை அவன் மறக்க மாட்டான். இனி அவன் பட போற பாட்ட பார். அண்ணே, நீங்களா சொல்லி அவரை சாப்பிட வைக்கணும். மாப்பிள்ளை என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா. எல்லாம் வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதும்டா. சாப்பிடு. தண்ணு தண்ணு. படையாச்சி சத்தம். அக்கா, அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நானடா கலங்குறேன்? பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது. சந்தோஷம்டா, சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு வெசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா, அவ யாரோ எவளோ, ஆனா அவதாண்டா நம்ம வம்சத்துக்கே வாரச கொடுக்க போற மகாலட்சுமி.
அம்மா எதுக்குடா எந்திரிச்ச? நீ எதுக்கு எந்திரிச்சியா? டேய் படுறா. இப்படியா செய்வேன்? மனுஷனை கொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் அழுவுற? போட்ட கல்லு தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற. நிறுத்து. உங்கள ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா? நிதானமா போட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ நினைச்சு நடந்திருக்கும். ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளாலே தூக்க முடியல. கண்டிப்பா அவளால் தூக்க முடியாது. கடவுளே, இந்த அம்மி குழவையாலேயே என் காலுக்கு தீங்கு வரணும். இது இங்க இல்லைன்னு எவன் அழுதா? சனியனே, இன்னையோட தொலைஞ்சு போ. இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே 10ஆவதுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும். மாப்பிள்ள, எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட்லயும் பொண்ணுங்க தான் சத்தம் போடுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படிதான் நடந்தது. ஆனா இங்க சமாச்சாரமே வேற மாதிரி இருக்க. ஏன்? ஒண்ணுமில்ல மாமா, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். காலில் அடிபட்டுடுச்சு. பாருங்க, கட்டு போட்டிருக்கேன். பார்த்து இதுக்கு தான் மாப்பிள்ள கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப கட்டு போட்டு இருக்கிறீங்க. ஆமா, உண்மையிலேயே கட்டில இருந்து விழுந்துதா அடிபட்டதா? ஆமா மாமா, கட்டில இருந்து விழுந்தா அடிபட்டது. அம்மா உட்காருங்கம்மா. என் கொழுப்படுத்த வாயால என்னென்னமோ நடந்து போச்சு. சந்தையில் நடந்தது ஐயா வெளியில சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினார். என் கெட்ட நேரம் சனிய எல்லாத்தையும் உளறி தள்ளிட்டேன். இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐயாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டேன். உங்க ஊரை கொளுத்தி உங்களெல்லாம் இந்த நிலைமை கொண்டாந்து விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா. நேற்று ராத்திரி பூரா ஐயா தூங்காம மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாரு. அவர் மேல மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்கம்மா. அவர் மேல ஒரு குத்தம் இல்லை. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை சந்தோஷமா வச்சுக்கங்கம்மா. வேற எங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிள்ளை ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கிறான். விட்டுருவனா நானே? என்ன புலம்புறீங்க? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அம்மி முதிச்சு அருந்தது பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டி தான் என் கூட இல்ல. அவன் ஞாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மியும் குழவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்கட்டும்னு வச்சிருந்த மாப்பிள்ள. எவனோ புறா முடிச்சு தூக்கி வெளியே வீசிட்டானா பாருங்களேன். மாப்பிள்ள, முக்கியமா நீங்களும் அந்த கல்லு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நம்ம விதி இந்த கல்லில் தான் எழுதி வச்சிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மாமாவே கல்லை கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு.
கொட்டிக்கிட்டியா? என்ன முறைக்கிறேன்? கொட்டிக்கலன்னா சீக்கிரமா கொட்டிட்டு வந்து தெம்பா தூக்கி போடு. ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். சாவ போறவனுக்கு தண்ணி ஒரு கேடா. நல்லா பார்த்துக்க. தலை இந்த பக்கம் வச்சிருக்க. ஒரு சின்ன உதவி. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே போட்டில் போற மாதிரி போடு. என்ன ஏன் அழுவுற? நான் உங்களை போய் கொல்ல பார்த்தேனே. நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.